ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ட்ரெடிஷ்னலாக தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் வந்து மூட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இது கழுத்தோட அகலம் வந்து 2.5 மீட்ரு 2.5 இன்ச்சும் கீழே இறக்கம் வந்து 6.5 இன்ச்சும் தான் வந்து கொடுத்துருக்கு. நம்ம கேன்வாஸ் எடுத்து அதில் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் நெக் மாதிரி தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் கேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அதே லீஃப் நெக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். சாரீலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஸ்லீவ் டிசைனுக்கும் பேக் நெக் டிசைனுக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து நான் ஒரு 10 இன்ச்சில் வந்து நான் வந்து கட் பண்ணியிருந்தேன் லென்த்தி கிளாத்து. ஆனால் வந்து கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த டிசைனுக்கு கிளாத் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பத்தாது, செப்பரேட்டாக தான் வந்து கிளாத் எடுக்கணும். இப்போ நான் ரெடி பண்ண கேன்வாஸை நம்ம லைனிங் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனிங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே அதை வந்து அப்படியே மெயின் கிளாத்தில் மேல் பக்கமாக நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இன்னொரு லைன் வந்து பார்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நான் லேஸ் ஒர்க் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து லேஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து பைப்பிங் வச்சும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து வைக்கிறதுக்காக ஒரு 4 திலகம் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். திலகம் ஷேப்பில் வந்து அதை வந்து நான் ஃபஸ்ட்டு மேலே வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி கீழே வந்து இன்னும் நல்லாயிருக்கும் வச்சா அப்படிங்கிறதுக்காக கீழே வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கு மேலேயும் தையல் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவில் மட்டும் வந்து கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி அந்த கிளாத்தை நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இதை கீழே அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு இது மேலே தையல் போட்டுடலாம். இது ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமேலு நம்ம இதை லேஸ் வச்சு தான் வந்து கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் நம்ம வந்து திலகம் ஷேப்பில் வந்து மேலே வந்து லீஃப் டிசைனில் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் 2க்கு 2 சைஸில் நான் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் வந்து பாதி வர மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே பாதியில் நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிச்சி இந்த மாதிரி வந்து மடக்கி மடக்கி வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிடணும். இது எல்லாமே தையல் போட்டு எடுத்துகிட்டு மொத்தமாக எனக்கு ஒரு 20 பூ வந்து தேவைப்பட்டது. இந்த சைடு ஒரு 10 பூவும் இந்த சைடு ஒரு 10 பூவும் வைக்கிறதுக்கு. இதை வச்சு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி 2 சைடும் வச்சதுக்கப்புறமே இப்போ ஃபுல்லாக எல்லாமே வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு கீழே அந்த திலகத்துக்குள்ளார எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைன் வந்து ஒரு 3 லைன் போட்டுட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த பூவு அதுக்கப்புறம் இந்த கீழே திலகம் எல்லாத்துலேயும் வந்து அடிச்சாச்சு. இதுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் டிசைனும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.